Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க இனிமேல் இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த சைஸில் 4 எல்லோ பனானா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். அதே போல் எந்த சைஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். எந்த வெரைட்டியாக இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி மஞ்சள் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது சின்ன சைஸாக இருக்குமே நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் சைஸ்க்கு ஏற்றா போல் எடுத்துக்கலாம். இப்போ இதான் நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகின உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பழங்களை அதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுக்கும்போது உங்களுக்கு வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக நெய்யில் வெந்து நமக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பழத்தோடையே சேர்த்து இந்த ரவையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதில் இப்படி வறுக்கும் போதே நமக்கு ரவை நல்லா வறுந்து வந்துடும். அடுத்ததாக இது கூட நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தேங்காய் பீசஸை கட் பண்ணி நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திக்காக தண்ணி சேர்க்காமல் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணுற பால்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏலக்காயை சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறுமனே ஏலக்காய் அரைச்சி வச்சிங்கன்னா 1/2 ஸ்பூனே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இது போல் உப்பு லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் நல்லா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்கள் நமக்கு பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே சேர்ந்து வந்துடும். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சாப்பிடும்போது முந்திரி பருப்பு வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் அவைலபிளோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒட்டாமல் விழுது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே இதை நம்ம பால்ஸாக பிடிச்சிக்கலாம். நான் இதில் டோட்டலாக 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருந்தேன். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே பால்ஸாக பிடிச்சிக்கலாம். மேபி உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிட்டு பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. நாம் இதில் சேர்த்த நெய்யை நமக்கு ஒட்டாமல் கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு ஒட்டுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நானும் முதல்ல நெய் தடவி தான் பால்ஸாக பிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நான் பிடிக்க ஆரம்பித்தேன். அது ஒட்டலை. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பால்ஸாக பிடிச்சாச்சு. எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 16 பால்ஸ் கிடச்சிது. இதில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது இருக்கும். ஸோ 4 பனானா ஆட் பண்ணினா இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இது செய்யறதுக்காக பணியாரக்கல் வச்சு லைட்டாக சூடான பிறகு கொஞ்சமாக நாம் நெய் விட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக விட்டால் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அப்படியே சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ஆனால் நம்ம இது போல் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது போல் நம்ம பணியாரக்கல்ல ஒன்றுனா வச்சு அது மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ண நெய்யும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நெய் வேண்டாம் நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட செஞ்சுக்கலாம். அதாவது பாதி முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கூட நீங்கள் இது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் பணியாரக்கல்ல செய்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பனானா ஆட் பண்ணியிருக்க தொட்டு அந்தளவுக்கு சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ நம்ம இது போல் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு பொன்னிறமாக எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நெய் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு கொடுக்க தான் நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய் குறைவாக ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது வாழைப்பழத்தில் செஞ்ச ஸ்வீட்னு யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கடைகளில் கூட உங்களுக்கு இது போல் கிடைக்காது. வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதே போல் வீட்டில் பழம் ரொம்ப கனிஞ்சிடுச்சு நம்ம வேண்டான்னு நினைக்கும் போது இது போல் நீங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, வேறு எதுவும் செய்யறதுக்கு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க பனானாவை வச்சு இது போல் சூப்பர் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். எதில் செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கட் பண்ணி காட்டுற பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா இருக்குது. உள்ளே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அட்ராக்டிவாக. அதே போல் தான் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.